யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான் அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க இன்னைக்கு ஆர்சிபி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாப் டீமோட. அதாவது அந்த சம்பவத்துக்கு ஏற்கனவே ரிவெஞ்ச் இருக்கு. ஆல்ரெடி சுரேஷ் ஐயர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சம்பவம் பண்ணிட்டு போனார். அதுக்கு ஒரு ரிவெஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு மேட்ச்சில் பஞ்சாப்பும் ஆர்சிபி மோதுறாங்க. அந்த மேட்ச்சில் என்னதான் சம்பவம் நடந்திருக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண பஞ்சாப் ஓப்பனர்ஸான பிரியா சாரியா அண்ட் பிரபு சிம்ரன் சிங்கு. பிரியா சாரியா வந்து எப்பவுமே ஒரு பவர் பிளேயில் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. பட் திடீர்னு பெவிலியன் திரும்பிடுவாரு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மாட்டுச்சுன்னா தலைவன் வேற மாதிரி. அதுக்கப்புறம் பிரபு சிம்ரன் சிங், அதாவது பஞ்சாப் டீமுக்கு ஓப்பனர்ஸ்லேயே ஒரு சாலிடான ஸ்டார்ட் கொடுக்கறதுனா அது பிரபு சிம்ரன் சிங் தான். எல்லா மேட்சும் போட்டு போலகிற சாலிடாக கன்சிஸ்டன்சியாக ஒரு 30+ ரன்ஸை வந்து எப்போவுமே வந்து பிரபு சிம்ரன் சிங் அடிப்பார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். அது ஆப்பனண்டே வந்து பயம் காமிக்கிற மாதிரி. பட் இவரோட 30+ ரன் அடிச்சுட்டு இவரும் பெவிலியன் திரும்பிட்டார். அந்த பெவிலியன் திரும்பின காரணம் யாருன்னா நம்ம ஹார்திக் பாண்டியோட அண்ணன் குருநாள் பாண்டியான்னு சொல்லலாம். ஆனால் குருநாள் பாண்டியா எல்லா மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. என் அருசாமி நீ எங்க சாமி இருந்து வந்திருக்கிற இந்த மாதிரி பவுலிங் வீசுற அப்படின்னு சொல்லி செட் பண்ணி எடுத்தாங்க. அதாவது விராட் கோலி, குருநாள் பாண்டியா, டிம் டேவிட் வேற மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயராக்கோ நான் எதுக்கு இந்த டீம் இருக்குன்னே தெரியல. ஒரு சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இவர் எதுக்கு இருக்காருன்னு உண்மையுமே எனக்கு தெரியல. ஆனால் கேப்டன்சி செம்மையாக பண்ணுறாருப்போ. அதுக்கு இவர் கிரெடிட் கோஸ்ட்டும் சீரியஸ் ஐயர். அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷு இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் சொதப்பல். அவருக்கு பேர் போனவர்னா நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் தான் சொல்லலாம். ஆனால் ஒரு மேட்ச் தான் அடித்தாப்புல, மற்ற எந்த மேட்சுமே அடிக்கிறதே இல்லை, போல்ட் அவுட்டு. அதுக்கு யார் காரணம்னா நம்ம சுயா சர்மா. இவரோட லெக் ஸ்பின்னரு விட்டு கட்டு திருப்புன்னு திருப்புறாருப்பா. என்னமா லெக் ஸ்பின்னரு. அந்த விராட் கோலி சுயா சர்மா செட் பண்ணி ஜெயசிங்கிலஸை எடுக்கும்போது அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் வேற மாதிரி என்ன மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சுயா சர்மா ஒரு லெக் ஸ்பின்னரில் நல்லா ஜொலிக்கிறாப்புல. இந்த IPL 2025 இவங்க அடித்தது மற்றவங்களாம் பின்னாடி வந்து எல்லாம் அவுட் ஆனதுனால பஞ்சாப் வந்து 20 ஓவருக்கு 157 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இதில் பிரபு சிம்ரன் சிங் 33 ரன்னு, குருநாள் பாண்டியா 2 விக்கெட்டு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸு அவ்வளோதான். அப்போ ஆர்சிபிக்கு வந்து ஈஸியான டார்கெட்டு. அதாவது ஆர்சிபி நீடட் 158 ரன்ஸ் டு வின். இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி இது கம்பேக் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போண்டே அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஓப்பனர்ஸான பில் சால்ட்டும் விராட் கோலியும் என்னடா நடக்குது இங்கே. பில் சால்ட் வந்து ஹர்ஷ்தீப் சிங் இன்டர்நேஷ்னலும் சரி ப்ரீமியர் லீக்னாலும் சரி அழகாக வந்து ஹர்ஷ்தீப் கிட்ட கேட்சை கொடுத்து விக்கெட்டை ஆகிட்டு போயிட்டே இருக்கார். பெவிலியன் திரும்புறதில் பில் சால்ட்டு வேற மாதிரி. இதில் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கோட கை தான் தூக்கி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக இறங்கினேன் நம்ம தேவதத் படிக்கலும் விராட் கோலி ஆல்ரெடி இருந்திருக்கிறாப்புல. இவங்க 2 பேரும் சேர்ந்து பஞ்சாப் டீம் பவுலர்ஸை பஞ்சாபுக்கே அனுப்பிச்ச மாதிரி தாங்க செய்ன்னு செஞ்சுட்டாங்க. என்னமா ஒரு அடி. அதுலேயும் நம்ம தேவதத் படிக்கல் இருக்கன வேற மாதிரி என்னமா பேட்டிங்கு. அந்த மாதிரி பேட்டிங்கே தேவதத் படிக்கல். அவரோட 50யும் கம்ப்ளீட் பண்ண க்ரூசியல் சமயத்தில் அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணி கம்ஃபர்டபுள் நாக்கு ஆடி ஆர்சிபிக்கு வெற்றி பாதையை வழிவகுத்தான்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. ஏன்னா முலான்பூர் ஸ்டேடியத்தில் அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சாப் வந்து 170+ அடிக்க முடியல. ஆனால் தேவதத் படிக்கல் மட்டும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அருமையாக கொண்டு போனார். அவரோட 50யும் கம்ப்ளீட் பண்ணார். இது வந்து டீமுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரன் சேஸ் மாஸ்டர் யார் நம்ம விராட் கோலி தான். ஓப்பனிங்கில் இறங்கி கடைசி வரைக்கும் டீமுக்காக இண்டிவிஜுவலுக்காக எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருந்து அவரோட 50 அடித்ததை பார்த்தாமா ஒரு எண்டில் விக்கெட்டை போனாலும், அதாவது பின்னாடி இறங்கினா தேவதத் படிக்கல், ராஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரி ஒரு எண்டில் விக்கெட் போனாலும்
நம்ம தலைவன் தாங்க. எல்லா மேட்சும் போட்டு பொழந்தெடுக்கிறதுல ரென் செஸ் மாஸ்டர்னா நமது விராட் கோலியை சொன்னால் அந்த 50 ஒன் அனதர் மோர் 50 அப்படின்னு சொல்லலாம். அந்த 50 அடிச்சுட்டு டீமுக்காக வந்து 75+ ரன் அடித்து வெற்றியை தேடி கொடுத்ததில் நம்ம விராட் கோலி வேற மாதிரி அந்த மாதிரியே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இதன் மூலயமா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. 158 ரன்ஸை வந்து கிட்டத்தட்ட 19 ஓவர் முடியும் போது அடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடிச்சுட்டு டேபிள் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க. இந்த சேர்ந்தது மூலிமா என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், நம்மளும் பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஆர்சிபி இந்த மாதிரி வின் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மும்பை சிஎஸ்கே மேட்ச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.